கூலிப்படை கலாச்சாரத்தை ஒழிக்க வேண்டும். ஒழித்தால்தான் இது போன்ற மரணங்கள், கொடூரமான கொலைகள் நடக்காது. ஏன்னா அவங்களுக்கு எல்லாம் பயம் இல்லாமல் இருக்கிறாங்க. அதாவது என்னை பொறுத்த வரைக்கும் அப்படி யாராவது செய்தார்கள் என்றால் இன்னும் ஒரு 2 மாதத்திலே நீதிமன்றங்கள் அவர்களுக்கு மரண தண்டனை, தூக்கு தண்டனை கொடுக்கணும். கொடுத்தால்தான் அந்த பயம் இருக்கும். இல்லைன்னா ஏதோ கொலை பண்றாங்க, போறாங்க, 6 மாதத்துல வெளியில வராங்க, திருப்பி இந்த சம்பவம் நடக்கிறது. கொலை செஞ்சது வேற யாரோ, ஆனா சரண்டர் அடைந்தது வேற யாரோ. இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. இதெல்லாம் நம்ம தொடர்ந்து பார்த்துட்டு தான் இருக்கிறோம். திருமாவளவன் அவர்கள் சிபிஐ விசாரணை வேண்டும் சொல்றாரு. சிபிஐ விசாரணை நடத்தணும் நாங்களும் சொல்றோம். அதே திருமாவளவன் அவர்கள் கள்ளக்குறிச்சியில் நடந்த 67 பேர் அங்கே இறந்துருக்கிறாங்க. ஆனா அப்போ சிபிஐ என்கொயரி வேண்டான்னு திருமாவளவன் சொல்றாரு. அப்போ அதுக்கு ஒரு நியாயம், இதுக்கு ஒரு நியாயம். ஏன்னா தமிழ்நாட்டில் இந்த ஒரு மாதத்தில் கிட்ட 100க்கு மேலான கொலைகள் நடைபெற்று கொண்டிருக்கிறது. கொலைகளுக்கெல்லாம் முக்கிய காரணம் என்னன்னு, ஒரு பக்கம் மது, இன்னொரு பக்கம் கஞ்சா. 24 மணி நேரம் தமிழ்நாட்டில் மது கிடைக்குது. கள்ளச்சாராயம் நேற்று கூட பாத்தீங்கன்னா விக்கிரவாண்டி தொகுதியில் கள்ளச்சாராயம் சாப்பிட்டு தான் ஒருத்தர் இறந்திருக்கிறார். ஒரு 6 பேர் அனுமதிக்கப்பட்டிருக்காங்க மருத்துவமனையில். அதை மூடி மறைச்சிட்டு இருக்கிறாங்க.